அவன் என்ன அவ்வளவு முட்டாதா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன். சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதுல கேட்பாங்க சில பேர். முட்டாள்தனமா பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும். ஆமாப்பா. எப்படிப்பா இது? அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ? பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார். தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார். பேரரசு அவர்கள் சந்துருவை பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய் பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு? மாதவசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது. பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், தலைவர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை. பில்டப் பண்றாங்க, எல்லாமே பில்டப். இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்கப்பா இவரு போயிட்டாரு, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். நன்றி, வணக்கம். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள், தாலிகையாளர்களே, இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே, இயக்குனர் செந்தில்நாதன், ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே, ராஜசிம்மன் நடிகர், மஸ்தான் புலியூர் சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸராக இருக்கையில் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல, பிடிக்க முடியாது, அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான். சந்தான பாரதி அவர்களே, அப்புக்குட்டி அவர்களே, தொகுப்பாரணி அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சூரியனும் சூரியகாந்தியும், சூரியன் இங்கே 40 வந்துருச்சு, அங்கே காந்தி தான் வரல. சூரியகாந்தி அதாவது ராகுல் காந்தி வரல. இது சிரிக்கிறதுக்காக சொல்லல. ஏன் வரல? இப்ப நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன். காடா கத்தனேன், கரடியா கத்தனேன், எப்பா 38 39 நான் மொத்தமா இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும். ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தின்னு. அந்த டீம்ல யாருமே சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்லல, சரத்பவார் சொல்லல, ஆனா இங்க திமுக காரங்களும் சொல்லல. அதனால அவர் வரல. இப்ப என்ன ஆளுங்கன்னா, இல்ல இந்த விசச்சாராயம் நடந்திருக்கு, பெரிய விஷயம், அதெல்லாம் அப்படிலாம் வருவோம். ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது? ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். 5 வருஷம் 2014 பண்ணி வந்தாங்க, 19 பண்ணி வந்தாங்க. இங்க சில விஷயங்கள் இப்ப பிஜேபி இன்னும் ஒரு இப்ப 10வது ஆண்டு தாண்டி 15வது ஆண்டு போகுது. 15 வருஷம் வரைக்கும் ஓட்ட போறாங்க. அதை பிடிச்சவங்க இருக்கலாம், அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம், பல கட்சிகள் இருக்கலாம். இப்ப இந்த பேரரசெல்லாம் இருக்காரு, பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஏமாத்தி பொழைக்காத, ஏமாத்தி ஒருத்தனும் வராத. மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சரக்கு வித்ததே அதுதான். அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் 2 பிளாட்டை வித்து போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சேன். நான் அதை சொல்லி உங்களை சுகத்தில் மூழ்கடிக்க வரல. சூரியனும் சூரியகாந்தியும் இல்லையா? இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசினாங்க. இவரு டைரக்டர்
ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க. அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசு அவர்கள் சந்துருவை பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்துருங்கிறவர் ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் நம்ம பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க. நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சிங்களே. எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு, நானும் திங்கிறேன்பாங்க. நான் இது ஒண்ணு வெளிப்படையா தான் சொல்லுவேன். நடப்பு வேற, அது வேற. மக்களை அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு? மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எல்லாம் எங்கடா வர போறாங்க. ஒண்ணு மிகப்பெரிய இது. அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்து போயிட்டாரா? வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? எலான் மாஸ்க் சொல்றாப்லையா? அது டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க. ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன். ஒரு சால்டரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்க சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்ல அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து இல்ல. இப்போ எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு, அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா? அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு. அவங்கனால இவங்களுக்கு, இவங்கனால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசெல்லாம் எல்லாம் கபலீகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசுல அவருக்கு பாருங்க ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்த மொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்லை நடிகையா சொல்றேன். அது யாருப்பா? ஐஸ்வர்யா ராய். அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம். அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், தலைவர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்றாங்க. எல்லாமே பில்டப்லேயே சினிமா போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்ப கவுன்சிலர் இருந்து இவன் எங்கப்பா இவரு போயிட்டாரு, அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, நிற்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார், அவரும் போயிடுவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்கு? முதல்ல பெரியார சொல்றீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது. இப்ப ஆண்டுகிட்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவு வைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார், தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது முளமாரித்தனம் பண்றா, அந்த மிஷின் நடக்காது. அழகா 100-270 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா, வேற என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் எப்படிப்பா இது
அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ, நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளவு முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருவேன், சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ, ராம்பூர் இந்த பூர் என்ன 270 இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்லை, 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. 6.5 லட்சம். எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள, ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல, 6.5 லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்? திறந்து பிரிச்சு அது என்னென்னமோ வைக்கணுமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி, இந்த பைத்திய ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டுதாங்க இருக்கு. அந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது. ஒருத்தர் இல்ல, லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க. என்ன ஆனான்னு தெரியல. நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா. அதுல 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் ஆண்டா முகமது பின் துக்ளக், 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவுரங்கசீப் பண்றாரு. அதுக்கு அந்த காலகட்டம் வேற. ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு ஒஸ்கே பணம் சொல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சு இப்பவும் ஆஸ்பத்திரிகளை கெடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க, கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசுவாங்க. ஆனா சிசேரியன் இல்லாம 100க்கு 99% சிசேரியன் வைக்கிறான். அவங்களுக்கு தேவை காசு. அதுக்கப்புறம் கொண்டு இன்குபேட்டர்ல வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸ். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே. எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில பிறந்த மாதிரிங்களா? யாராவது செவிலி தாய் வரும், போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்துல, அப்புறம் 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கிச்சு கழுத்துல. எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம்? சார் அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க. என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி. கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன 5000 கோடி 10,000 கோடி எவ்வளோ இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான். அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு. இப்ப விசச்சாராயன் 100 பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது. இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது. 2 வருஷம் கழிச்சு சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சுதான் செத்தான், போயிட்டாப்புல இல்லையா? மதுவும் ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதுல நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமானமா வை. பணம் பாலெல்லாம் கிடையாது, கல்லு. இப்ப ஷாம்பைன் 15,000 16,000 ரூபாய்க்கு பாட்டில் விற்கிறாங்க. அது என்ன? கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியா கொடுன்னு தான் சொல்றேன். மது டோட்டலா இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. பேசித்தான் ஆகணும். இது ஜாதி பேசுறீங்க இல்ல, இங்க வாங்க முன்னாடி. சில பேர் சொன்னா ஜாதியை ஒழிக்கிறோம். எதுக்கு? சமூக நீதியுமே கிடைக்கலையே. கட்சியில சமூக நீதி இல்ல, எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க. நான் போய் ஏதோ ஒரு விரல் புரட்சி நம்ம போவோம்பா பாய்ங்க. 4 லட்சம் பேர் உருது முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்க வேலூர்ல. நான் அங்க நிற்பேன், என் காசை போட்டு நின்ன. என்னடா இது 4 லட்சம் பேர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட், வன்னியர் இடத்துல வன்னியர் நிக்க வைப்பாங்க, செட்டியார் நிக்க வைப்பாங்க, நாடா நிக்க வைப்பாங்க. ஓட் பெல்ட், ஓட்டு வங்கி, அதுபடிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா? சரி, நமக்கு போடுவாங்க. நானுக்கு 10 இப்ப பேச்சாளர்லாம் கூட்டு போனேன். எனக்கு குணாச்சி நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறான்னு. ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா. அவங்க ஜாதி பாக்குறாங்களா? இல்ல. அது எப்படின்னா 500 ரூபாய் ஹராம் கா பைசா, அப்படி உருதுல தான் அங்க பேசினேன். அடே 500 ரூபாய் பிச்சை காசு, எச்ச காசை வாங்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துக்கிட்டு முஸ்லீமான
எனக்கு ஓட்டு போடல, திமுகவுக்கு தான் போடுறான். திமுக தான், சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான். அது நகமும் சரியமா அப்படி இருக்கு. அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல. இவ்வளவு கல்லு நடக்குது பாருங்க. இந்த சாராய சாவு, நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதே மில்லத் கத்தனாரு. அண்ணாவுக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்தார். 42 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க 1967 இல்லையா? அண்ணா இறக்குறாரு, அன்னை கருணாநிதி வர்றாரு, மதுவிலக்க தூக்குறாரு, கதறாரு. படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். காதே மில்லத் கதறாரு, போய் எப்பா தூக்காத, காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு, வீட்டுக்கு போறாரு, கதறாரு. அந்த சமூக வீணா போயிடும். நீ மதுவிலக்கு தூக்காத, இது ரொம்ப ரொம்ப தப்பு, மதுவிலக்கு இருக்கணும். முடியாது. அவர் ரத்தங்கக்கி செத்து போனார் காரணம் திமுக. டெல்லி வரைக்கும் போனார், போராடுறாரு, எழுத்து கூட்டம் போடுறாரு, இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காய் அடிக்கிறான், அங்க நிக்கிறான், இங்க நாருது. விசச்சாராயத்தோட மோசமானது ஒலி, டாஸ்மாக ஒலி, தூக்கி போடு. வேலைக்கு ஆளே இல்லை சார். இவனுமே தமிழ் இந்த சாராயம் குடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்காரன் தான் இருக்கான். அவனு கூட அடிக்கிறான், பான்பரா கடி. சாராயத்தை விடுங்க. சூரியனும் சூரியகாந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு. சூரியகாந்தி விதை எல்லா மருந்தும் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பயன். அது இருக்கட்டும்பா, தொண்டை கட்டிடுச்சு. அந்த படத்துல வாங்க 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 கொடுத்த தண்ணி கொடுக்குறாரு. பேசிட்டு இருந்தா பேசணுமே. இந்த ஒரு கதாநாயகி தங்கச்சி பாப்பா, நீ இவங்களே காட்டுறாங்களே, ஒரு நாட்டுக்கட்ட ஒண்ணு அடிச்சு அதுங்க என்னப்பா இப்படிலாம் ஏமாத்த கூடாது. இதெல்லாம் சும்மா ஒரு நாட்டுக்கட்ட ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணல, அந்த ஹீரோயினி எங்க? நியாயமே இல்லை. நான் இங்க காட்டு கத்திட்டு இருக்கேன், இன்னொரு பொண்ணை காமிச்சா அதான் ஹீரோயினி, அதான் ஹீரோயினிங்க. நீங்க இங்க நியாயமே இல்லை. நீங்கெல்லாம் இப்படி ஏமாத்த கூடாது. இது முள்ளமாரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவான். முள்ளமாரி அயோக்கியத்தனம் சார். நீங்க வாழ்த்திட்டு போறேன், நானே வாழ்த்துறேன், நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன். நீ வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து. நாடே கேக்குதா இல்லையா? அது அப்படியே உள்குத்து இருக்கு. இப்ப திமுக ஓபனா சொல்றேன், 40 சீட்டு வச்சிருக்கீங்க. டேய் வாங்க, நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், நாங்க பாய்காட் பண்றோம். நீ வாக்குச்சீட்டுல நடத்து. ஏன் சொல்லல? உன் பருப்பு அங்க வச்சுக்க, இந்த மெஷின் அங்கிட்டு தள்ளிடுறேன், நான் இங்க செட்டப் பண்ணி இங்க பண்றேன். அதுதான் நடக்குது. இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரியகாந்தி மலராது, சூரியன் டெய்லி ஊத்துக்கிட்டு தான் இருக்கும். அதே முட்டாளா தான் ஆக்கிட்டு இருப்பாங்க. நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது. தமிழன் பிரச்சனை தீர போறது இல்லை. தீர்மா வாயில ஏதோ வருது, இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்றான், நம்ம காவேரி தண்ணி வர போறதில்ல, முல்லை பெரியார் வர போறதில்ல, பாலாறுல தண்ணி வர போறதில்ல. இவனை இந்த சாராயத்தை வித்து பொழைச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, உண்மையான சமூக நீதி வரணும். இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும். இந்த சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் இப்போ பாராட்டுறை சொல்றோம்னா, அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப செந்தில்நாதன் அப்படி ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு 11 படம் பண்ணுவார். நான் ஒரே நாள் 4 காட்சி கொடுத்து நடிச்சது அவரால் தான். 2 படம் அவரது இருக்கும். சரத்குமார் சார் ஒண்ணு, இன்னொரு புது பையனோட ஒண்ணு, தங்கமான தங்கச்சி. இங்கிட்டு ஆமா, ஆவதும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே. என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க, ஆனா அந்த அருண் பாண்டியன் விடவே இல்லை. என்ன ரொம்ப கஷ்டம், கிட்டவே நெருங்க விடல. நான் என்னதான் பண்ண முடியும்? அப்புறம் ஒன்றும் பண்ண விடல, எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார். இல்ல டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திறமைசாலிங்க. ராசிகலை பண்ணி ஒரு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில், அப்படி இப்படின்னாங்க. ஆனா காலத்துக்கும் அழியாம அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு.
இயக்குனர் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும். இப்போ தியேட்டரில் ஒரு 50 ரூபா 60 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்கில் ஒதுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும். ஏன் செய்வான்? எந்த நாயும் பேசாது, எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது. அந்த நாய் கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க, எத்தனை நாடுகளில் எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை ஒரு 10 தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம், இது ஒரு இயலாமை இல்லை, உண்மையை தான் பேசுவேன். உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது. அதை தொடப்பு கட்டையில் அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும். உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேண்ட வாரை பேரரசு அவர்களே நன்றி, சந்தான பாரதி அவர்களே நன்றி. அதனால வடக்கையும் வாழல, தெற்கும் வாழல, ஒண்ணுமே வாழ. ரொம்ப கொடுமைங்க. சரி, ஆமா, அது சூரிய கொடுமை இல்லப்பா. அதனால ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா. ஏப்பா, அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க. இப்ப நான் தனியா போராடி 4 ஓட்டு வாங்குறேன், அதுல ஒரு மிகப்பெரிய குத்து. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன், சொல்லக்கூடாது யாரும். 4 பேர் செத்தாங்களா இல்லையா? வெயில்ல நின்று 4 பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செத்தாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டீங்களா? பத்திரிகைக்காரங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல. அந்த 4 பேருக்கும் தேர்தல் கமிஷன் 1 கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன். சில பேர் போட்டாங்க, ஏன் கொடுத்தாங்கணும்ல, மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல. அவ்வளவு இயலாம அந்த வேகாத வெயில்ல வந்தாங்கல்ல, செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் நஷ்டஈடு கொடுக்கல? நல்ல பாயிண்ட் இல்ல. தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன். அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன். தேர்தல் ஆணையம் அது மோதி விட்டு போனோம்னு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், என்னைக்குமே அப்படித்தான். மிஷினுக்கு வரைக்கும் அதான். அது அநியாயம் நடத்தப்படுதா இல்லையா? ஒரு ஓட்டு போட வந்து செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். ஏன் இவ்வளவு லட்சம் கோடி பண்றீங்கல்ல, கூப்பிடுறீங்கல்ல, விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் வைக்கிறீங்கல்ல, இப்ப கொடுத்தா என்ன மோசம் போகுது? நான் இந்த மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு. முகவர்கள் வைக்கல, என்கிட்ட காசு இல்லை, இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல. அவ்வளோதான். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கோட்டை மாதிரி 400 ரூபாய் 200 ரூபா உட்கார வச்சுட்டு ஓட்டு அங்கே இங்கே மெஷின் 40 இதை திறந்தால் 50 அப்போல்லாம் இந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும், உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும், அதுதான் என்னோட ஆசை. இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க. இந்த படம்னு இல்லைங்க, நிறைய படம் இல்லைங்க. டெய்லி விழா நடக்கணும், நல்ல திறமையானவர்கள். ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல, சரி நல்ல திறமையானவர். நிறைய திறமைசாலிகள் கேரளாவில் இருக்க மாதிரி இங்கே வரமாட்டேங்குது. வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். 500 ரூபா கொடுத்து இப்போ தியேட்டருக்கு போனால் 2000 4000 5000 ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக, சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேப்பா. அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. பெரிய எந்த பணக்காரனுக்கு உதவ மாட்டான். இப்போ வேட்பாளர்கள் நின்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க, ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர், பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான். ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்கவன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான்? அவன் எப்படி உதவுவான்? கட்டமைப்பு இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இதெல்லாம் ஒரு பெப்சி, அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும், இது குரல் கொடுக்கணும், செய்யணும். அது செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா. பொங்கல் அது இது, பொங்கல் இதாக விழாவா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரையாக போய் கொட்டுறான், அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிறான். அவன் யாருக்கு ஓடல, மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க. சாராயத்தில் சுரண்டுற மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க. இந்த மாதிரி படங்கள் ஓடணும், அப்படி சுரண்ட முடியாது. எல்லாரும் வரணும், எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும்.
நன்றி, வணக்கம்.